லாஸ்ட் 46 வருஷத்துல சென்செக்ஸ் எப்படி வெல்த் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அதுல 15.2% சிஏஜிஆர் growthல லாஸ்ட் 46 வருஷமும் இங்க வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்கு. லாஸ்ட் 46 வருஷத்துல இங்க 37 வருஷம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 80% பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 20% தான் நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 15.2% சிஏஜிஆர் சொன்னதை நம்ம ஓவராலா கால்குலேட் பண்ணி வந்தோம் அப்படின்னா 666 மடங்கு வந்து இங்க மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு அப்படின்றது தான் உண்மையா வந்து இருக்கு. இதுக்கு நடுவுல மார்க்கெட் கண்டிப்பா வந்து கிராஷ் ஆயிருக்கலாம். அப்படி நடக்கலையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இங்க வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். 30ல இருந்து 50% வந்து மார்க்கெட் வந்து விழும். பட் ஆனா திரும்ப வந்து ரிகவர் வந்து ஆயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1992ல மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. 2020 இப்போவும் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. 2008லயுமே வந்து கிராஷ் ஆச்சு. இந்த டைம் எல்லாமே 30ல இருந்து 50% மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனது என்னவோ உண்மையா தான் வந்து இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் ரிகவர் ஆனது எப்படி ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிகவர் வந்து ஆயிடும். இங்க 30ல இருந்து 40% விழுந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா அந்த ஒரு ஃபால்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 2ல இருந்து 3 வருஷம் வந்து தேவைப்படுது. 50% மேல மார்க்கெட் விழும்போது அந்த ஒரு ஃபால்ல இருந்து மீள்றதுக்கு இங்க 1ல இருந்து 2 வருஷமே வந்து போதுமான அளவா வந்து இருக்கு. 2020 இப்போ வந்து மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. சோ அப்போ வந்து 8 மாசத்துல வந்து இங்க மார்க்கெட் வந்து ரிகவர் ஆயிடுச்சு. 40% மார்க்கெட் 2020ல வந்து விழுந்தது. 8 மாசத்துல வந்து ரிகவர் வந்து ஆயிடுச்சு. சோ இதுல இருந்து நம்ம ஒரு லெசன்ஸா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். 7ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள இங்க மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா 20 வருஷம் நம்ம இருக்கோம் மார்க்கெட்ல இருக்கோம் அப்படின்னா 2ல இருந்து 3 வாட்டி கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். பட் ஆனா மார்க்கெட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி போயிட்டே வந்து இருக்கும். 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள ரெக்கவர் வந்து ஆயிடும். சோ இது வந்து நம்ம கண்டிப்பா மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். நம்ம ஒரு இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது இந்த டைம் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்.